வரைக்கும் இருக்கிறவங்க மனநிலைமையிலேயும் இருக்கோம். படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும். நான் 98 மார்க் வாங்கியிருக்கேன், 96 மார்க் வாங்கியிருக்கேன். 98 வரைக்கும் தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க, நெட் சிவிக்கு அழைச்சிருக்காங்க. டிஆர்பி செகண்ட் கிரேடு 2023 வந்து 6553 ஆசிரியர்கள் நிரப்பப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லி டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அறிவிச்சிருக்காங்க. 2024 வந்து 1766 வேகன்சி நிரப்பியிருக்காங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு என்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்கன்னா 2768 பேர் தான் அறிவிச்சிருக்காங்க. நம்ம பாஸ் பண்ணி நியமன தேர்வும் பாஸ் பண்ணி தமிழ் கட்டாய தகுதி தேர்வும் பாஸ் பண்ணி இந்த 96 மதிப்பெண்கள் எடுத்துருக்கோம். 96, 100, 98, 95 அந்த மாதிரி எடுத்துருக்கோம். பணி வாய்ப்பை இழந்துட்டு நிற்கிறோம். நேற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க சார். 3600 பேருக்கு வெளியிட்டிருக்காங்க. 12 வருட காலமாக 2700 வேக்கன்ட் தான் இருக்காங்க. இருக்கிற அனைத்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்பணும் தாழ்மையுடன் இருக்குது. எங்கள் குழந்தைங்களே வந்து 10th முடிச்சுட்டு நாங்கள் வந்து இன்னும் படிச்சுட்டோம். எங்களுக்கு பின்னாடி வயசு எங்களை விட கம்மியான வயசுலாம் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு 2013 நான் வெயிட்டேஜ் அடிப்படையில் 2013 பாஸ் பண்ணேன் சார். சீனியாரிட்டி அடிப்படையிலே ஒருத்தவங்களுக்கு ஏஜ் வந்து 40, 45, 50 வயசு வரைக்கும் காத்துட்ருக்காங்க சார். அவங்க ஏஜ் சீனியாரிட்டி பாருங்க. 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க சீனியாரிட்டி பாருங்க. இன்னமும் ஒரு நியமன தேர்வுன்னா நாங்கள் எப்படி படிக்க முடியும்? இனி ஒரு தேர்வு எங்களுக்கு வைக்கக்கூடாது அரசாங்கம். 179 வந்து அரசாணையை ரத்து பண்ணணும்னு நாங்கள் தாழ்மையுடன் முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இனி ஒரு தகுதி தேர்வும் எங்களுக்கு தேர்ச்சியும் பண்ண முடியாது.